ஹாய், வெல்கம் டு ஆட்டோ ஸ்டஃப் 360. ஒரு வெஹிக்கிளுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ முக்கியம்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ காருக்கு மட்டும் இல்லை, பைக்லேருந்து ஹெவி ட்ரக்ஸ் வரையும் எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே சூட் ஆகும். ஒரு வெஹிக்கிளோட ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர் அந்த வெஹிக்கிளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்ஸ்க்கு டிரைவர் சைட் டோர் ஓப்பன் பண்ணதும் அந்த ஃப்ரேமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பைக்ஸ்க்கு செயின் கவருக்கு சென்டரில் வர ஃப்ரேமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் எங்கேயுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா உங்கள் வெஹிக்கிளோட யூசர் மேனுவலில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஏர் செக் பண்ணுற மிஷினுக்கு சைடில் ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டயர் ப்ரெஷர் ரெக்கமெண்டட் லெவலோட கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அதனால் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோன்றதை இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் ஏர் ஃபில் பண்ணுறதுக்குரிய ஜென்ரல் டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோ ஸ்டஃப் 360 சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க. கண்டிஷன் நம்பர் 1, அண்டர் இன்ஃப்ளேஷன், அதாவது டயர் ப்ரெஷர் ரெக்கமெண்டட் லெவலோட கம்மியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், மைலேஜ் ட்ராப். டயர் அண்டர் இன்ஃப்ளேஷன் கண்டிஷனில் இருக்கும்போது டயருக்கும் ரோடுக்கும் இருக்கிற கான்டாக்ட் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும், ஸோ ஃப்ரிக்ஷனும் ஹையாக இருக்கும். இதனால் உங்கள் வெஹிக்கிளோட இன்ஜின் வெஹிக்கிளை புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கன்சியூம் பண்ணும், ஸோ மைலேஜும் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். செகண்ட் ப்ராப்ளம், டயர் ஓவர் ஹீட்டிங். ப்ரீவியஸ் பாயிண்டில் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷனில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால டயர் நார்மலை விட அதிகமாக ஹீட் ஆகும், ஸோ வேகமாகவே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்ட் ப்ராப்ளம், அவுட்டர் டயர் வேர். ஒரு அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயரோட ஸ்ட்ரக்சர் அவுட்டரில் கொஞ்சம் பல்ஜாகியும் சென்டரில் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், ஸோ டயரோட அவுட்டர் சர்ஃபேஸ் சென்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தேஞ்சிரும். இதனால் உங்கள் டயரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கண்டிஷன் நம்பர் 2, ஓவர் இன்ஃப்ளேஷன், அதாவது டயர் ப்ரெஷர் ரெக்கமெண்டட் லெவலோட அதிகமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், புவர் ஹேண்ட்லிங். ஒரு ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். இதனால் டயருக்கும் ரோடுக்கும் இருக்கிற கான்டாக்ட் சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும், ஸோ உங்கள் வெஹிக்கிளோட ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் கண்டிப்பாக கம்மியாயிடும். செகண்ட் ப்ராப்ளம், இன்னர் டயர் வியர். ப்ரீவியஸ் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஒரு ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயரோட சென்டரில் பல்ஜாக இருக்கிறதுனால அதோட சென்டர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸை விட அதிகமாக தேஞ்சிடும். இதை ஒரு ப்ரீமெச்சர் வேர்னு சொல்லுவோம். இதனால் உங்கள் டயரை வேகமாகவே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். தேர்ட் ப்ராப்ளம், ஏர் எக்ஸ்பேன்ஷன். அட்மாஸ்பியரிக் ஏரை ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுன்றதை நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். ஒரு டயரில் ரெக்கமெண்டட் லெவலோட அதிகமாக ஏர் ஃபில் பண்ணும்போது அந்த டயர் ஹை ஸ்பீடில் ரன் ஆகிறப்ப உள்ளே இருக்கிற ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் உங்கள் டயர் பெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணுறப்பையும் அடிஷ்னலாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் டயரோட ஏர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சில ஜென்ரல் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, உங்கள் காருக்கு நீங்கள் ஏர் செக் பண்ணும்போது மறக்காமல் ஸ்பேர் வீலுக்கும் சேர்த்து செக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணும். இதை நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது ஒரு லாங் டிரைவில் இருக்கும்போது செக் பண்ணுறதை விட ஐடியலாக நிற்கிற காரை எடுத்தோடனே 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே செக் பண்ணுறது நல்லது. இதுக்கு ரீசன் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹீட்டான டயரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் உங்கள் வெஹிக்கிளோட டயர் ப்ரெஷரை செக் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அதில் பஞ்சர் எதுவும் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் வீடியோ பற்றின ரிவ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆட்டோ ஸ்டஃப் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.